பண்ணி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த பெட்டெல்லாம் சேர்த்து எங்கே தான் கொண்டு போகிறதுன்னு ஒரே டவுட்டாக போயிருச்சுங்க. கஷ்டப்பட்டு வைக்கிறலாம் ஊற வச்சா அதையும் ஒரு பாக்கெட்டில் போட்டு கட்டி வச்சா அதையும் தொங்க போட்டுட்டு பாதுகாத்து வச்சிருந்தோமே, நீ இதை போட்டு எல்லாத்தையும் கீழே போடணுமான்ட்டு ஒரே கஷ்டமாக போச்சுங்க. நிறைய பேர் கேட்டீங்க இது இதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாட்டுக்கு போடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டு மாடெல்லாம் ஒன்று கூட திங்க மாட்டேங்குதுங்க. எப்படியாச்சும் ரீயூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு சாக்கில் பத்திரமா போட்டு கட்டி வச்சுட்டேன். பண்ணும்போது இந்த டொயின் எல்லாமே அப்படியே தொங்கிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க. இது எல்லாத்தையும் கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சுங்க. அது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு பார்த்தாலே செட்டு நல்லா க்ளீன் ஆயிருச்சு. நீ எட்ரா ஆயுதத்தை அடிடா ஒட்டுறையன்னு சொல்லிட்டு விளக்கமாறு எடுத்து வேக வேகமாக ஒட்டுறையெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. காளான் பெட்டு போட்டு தொங்க விடுறதுக்காக ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தா ஸ்பைடர்மேன்லாம் வந்து அப்படியே வீடை கட்டி விட்டு போயிருது. என்னதான் அதை அழிக்கிறது பெரிய கொடூரமான வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம நிலம ரொம்ப பாவமா போயிருங்க. எல்லா ஓட்டோடையுமே பத்திரமா அடிச்சு முடிச்சுட்டு கீழே கிடக்கிற அந்த கீழே விழுந்த காளான் காஞ்ச காளான் எல்லாத்தையுமே அப்படியே கூட்டி வச்சுலான்ட்டு கூட்டி வச்சுட்டு கீழே இருக்க வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு செட்டை பூட்டி விட்டு வந்தாச்சுங்க.